கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நான் ஒரு அன்பு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையில் வந்திருக்கிற நாம் ஒரு வேத வார்த்தையை தியானித்து நம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்களோடு கூட சேர்ந்து நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி நாம் வாசியை கேட்டோம். தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆலோசனை என்ன? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நாம் உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிறதான உலக காரியங்களில, பாவ காரியங்களில நாம் அன்பு செலுத்துவோம் என்று சொன்னால் நம்மிடத்துல பிதாவின் அன்பு இராமல் போய்விடும். அதான் அவர் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இருக்காது. ஏனென்றால் 2 எஜமானுக்கு ஒருவனை ஊழியம் செய்ய முடியாது. அதில் பாருங்க, நான் உலகத்துல அன்பு வைக்கிறேன், ஆண்டவரிடத்துல அன்பு வைக்கிறேன்னு சொன்னாலும் நிச்சயமா முடியாத ஒரு காரியம். அது இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவராகிய தேவன் மேல் மாத்திரம் நாம் அன்பு வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், உலகத்துல அல்ல. எதற்காக அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, 12ஆம் வசனத்துல, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, எதற்காக தேவன் உலகத்தில் அன்பு கூறக்கூடாதுன்னு சொன்னால், அதாவது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் தேவனால் உண்டானவைகள் கிடையாது. அது உலகத்தினால் உண்டானவைகள், பிசாசினால் உண்டானவைகள், பாவத்தினால் உண்டானவைகள். நாம் அதுல அன்பு கூறாதபடிக்கு நாம் தேவனிடத்துல மாத்திரம் அன்பு செலுத்துவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்தி நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் அவரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். இன்றைக்கு மனுஷன் பாருங்க, சுபாவ அன்புள்ளவனாய் தெரிந்து கொண்டிருக்கிறான். காரணம், அவரிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. இன்னைக்கு உலகத்துல பிதாவின் அன்பு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பேறு பெற்றவர்களாய் காணப்படுவீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்துல நீங்கள் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை மேலும் 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 உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். கண்களின் நிச்சயம் உங்களுக்கு வேண்டாம், ஜீவனத்தின் பெருமை உங்களுக்கு வேண்டாம். தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜீவனத்தின் பெருமைதான் அவனை கீழே தள்ளுகிறது. லூசிபர் பிசாசியும் அந்த ஜீவனத்தின் பெருமையானது அவனை கீழே தள்ளினது நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அதனால் நம்ம உலகத்துல அன்பு கூறாதபடிக்கு நாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்துவோம். தேவன் நம்மை ஆசிரியத்து நடத்துவார். அவருடைய அன்பு நமக்குள் நிலைத்திருக்கும். கர்த்தர் நம்மை ஆசிரியப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த கர்த்தா காலவெளியில இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உலகத்துல அன்பு கூர்ந்து தன்னுடைய ஆத்மாவை இழந்து, தன்னுடைய சரீரத்தை இழந்து, ஆண்டவரே சகலவற்றின் குடும்பத்தை இழந்து காணப்படுகிற ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே உம்மிடத்துல அன்பு செலுத்துறான்னு சொன்னால் சகலமும் புதுப்பிக்கப்பட்டவர்களாக ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருவதற்கு அவர்களுக்கு உதவி செய்வீர் அல்லவா? அதற்காக தாவின் பிள்ளைகளின் ஆசீர்வதிக்கிறாங்க. தாவி அவங்களுக்கு உம்மிடத்துல அன்பு செலுத்தின பிள்ளைகளாய் மாற்றி அமைக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். தேவ கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, நீர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.